Hey guys, நான் விஷயம். Welcome back to another video. ஒரு நிமிஷம் வருங்க. இது இல்லாமல் இந்த வீடியோ மேக் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் ஆயிடும். பார்த்துக்கோங்க. இது எதுக்கு நான் இதை காட்டுறேன்னா, பல வருஷமாக நான் யூடியூப் வீடியோஸ் மேக் பண்ணுறது எல்லாமே இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு தான் மேக் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன் இந்த நார்மல் ட்ரெஸ் போடுறது. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஐகானிக்காக நம்ம சேனல் சொன்னாலே எனக்கு இதுதான் ஞாபகம் வரும். சரி, ஓகே, இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பர்சனலாக இந்த சேனலை பற்றியும் என்னை பற்றியும் இந்த ஜேர்னியை பற்றியும் தான் இருக்க போகுது. 1000 சப்ஸ்கிரைபர் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் மற்ற யூடியூபர்ஸ்க்கு இல்லை. ஏன்னா இப்போ இருக்க யூடியூப் கம்யூனிட்டியில் எல்லாருமே ஈஸியாக 1000 சப்ஸ்கிரைபர் மில்லியன் சப்ஸ்கிரைபரே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ பட் இருந்தாலும் நான் ஒரு 3 வருஷம் யூடியூப்ல இருந்து பல விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோவாக நான் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக ஆல் அபவுட் மீ அண்ட் மை சேனலாக தான் இருக்க போகுது. அதனால் இது பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட பர்சனல் சாய்ஸ். பார்க்குறதுனா பாருங்கள், இல்லைனா பரவாயில்ல அப்படின்றது தான் இது ஒரு மிகப்பெரிய சீரியஸான வீடியோவெல்லாம் இருக்க போகுது இல்லை. அதனால் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். நான் முந்தானேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சேவியர் குமார் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு நபர் வந்து இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீ அந்த கட்சிக்கு ஆதரவு பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. சில பேர் நீ ஸ்கூல் போடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை. நான் வந்து நியாயத்தை, நான் பார்த்த விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கேன் பார்த்து அதுக்கான ஒரு என்னோட குரலாக தான் நான் இருந்தேன் தவிர எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் எந்த கட்சிக்கு எதிராகவும் நான் பேசலை. அது இல்லாமல் நான் வந்து ஸ்கூல் போடா அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய பேர் சொல்லிங்க. நான் ஸ்கூல்லாம் போய் முடிச்சுட்டேன், காலேஜ் போயிட்டேன். நான் 18 வயசு ஆயிடுச்சு எனக்கு இப்போ. ஸோ ஃப்ரீ டைமில் எக்ஸாம் வந்து வரப்போகுது. எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே தான் நான் இந்த யூடியூப்பை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. என்னோட ஃப்ரீ டைமில் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனை கொடுத்துறேன். சரி, அந்த ஜேர்னியை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட காட்டி ஆகணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இருக்கே ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேணால் சைடில் அந்த ஃபோட்டோ போடுறேன், பார்த்துக்கோங்க. இது என்னன்னா ஒரு 3 வருஷம் இருக்கும். 2020 நான் வந்து ஒரு நோட்டு, நான் ஃபஸ்ட்டு ஒரு இன்னொரு சேனல் வச்சுருந்தேன், ஸ்ரீராம் அமிக்கின்னு சொல்லி ஸ்டார்டிங்கில் ஒரு சேனல் வச்சுருந்தேன். அதில் அந்தளவு குவாலிட்டியாகவும் இருக்காது, நான் பேசுகிறதும் ஏனோ தானேன்னு பேசிகிட்டு இருப்பேன். ஸோ அந்த சேனலில் நான் வீடியோ போட்டு ஒரு 200 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த சேனலோட பாஸ்வேர்டு சம்திங் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால அந்த சேனல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த சேனல் எப்போ ஆரம்பிச்சேன்னா, ஐ திங்க் மார்ச் 2021 போல இருக்குது. இந்த சேனல் ஆரம்பிச்சது மார்ச் 2021. பட் அதுக்கு முன்னாடி அந்த சேனல் சொன்னேன்ல, அதோட ஒரு ஜேர்னி மாதிரி ஒரு இத்தனை சப்ஸ்கிரைபர் இவ்வளோ போகுது அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி 18 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 22 சப்ஸ்கிரைபர், 4 சப்ஸ்கிரைபர் ஒரு மாதத்தில் ஏறியிருந்தாங்க. அது முடிஞ்சு ஒரு 5 மாதம் கழிச்சு 2021 பிப்ரவரி 1ஆம் தேதி 181 சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த சேனல் அதுக்கப்புறம் அந்த சேனலோட ஜேர்னி போயிடுச்சு. இந்த சேனல் ஆரம்பித்தேன், ஸ்ரீராமுக்கு 2.2 அப்படின்ற மாதிரி போட்டு ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ஆரம்பித்தேன். 2023 ஏப்ரல் 29ஆம் தேதி இந்த சேனலுக்கு வந்து 111 சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகேவா? இப்போ இதில் நான் நோட் பண்ண போகிறேன். இப்போ 2024 ஜான்வரி 22 சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோனா 1100 1111 சப்ஸ்கிரைபராக ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 9 மாசத்துல அதில் ஒரு 900 சப்ஸ்கிரைபருக்கு மேலே ஏறி இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு 100 சப்ஸ்கிரைபர்னு வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் வந்து ஒரு ஜேர்னி. இந்த சேனலோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இதை நான் இப்போ பேசிட்டு இருக்கலாம். இதை தாண்டி இந்த சேனலுக்கு பின்னாடி நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன நினச்சி ஆரம்பிச்சேன்னா, ஓகே, நம்மளும் ஒரு யூடியூபர் ஆயிடலாம், யூடியூப்ல நிறைய சம்பாதிக்கலாம், யூடியூப்ல ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு தான் நான் ஆரம்பித்தேன். மதன் கௌரி அவர்களோட பார்த்து தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, குட்டி மதன் கௌரி அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் வரும். நான் உண்மையிலேயே மதன் கௌரியை தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். அவர் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன். இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு அவர் தான் இன்ஸ்பிரேஷன் நினச்சாரு. சரி, ஓகே, இந்த சேனலை வந்து நான் ஆரம்பிச்சதுக்கான காரணம் வேற. இப்போ இந்த சேனலை வந்து நான் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காரணம் வேற. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகணும், யூடியூபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஆசைலாம் இருக்குது. பட் அந்த ஆசையெல்லாம் தாண்டி நம்மளால் சில பேர் ஏதோ ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத நினைக்கும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்குள்ளே ஒரு உருவாகும்ல. ஸோ அந்த ஹாப்பினஸ்க்காகவும் நம்மளால ஏதாவது வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு சின்ன விஷயம் மாறுமா அப்படின்ற ஒரு எண்ணமும் என் மனசில் இருந்ததுனால தான் இந்த சேனலில் பல வீடியோஸ் நான் மேக் பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் கேட்டாங்க, நீ ஒரு கட்சிக்கு ஆதரவாவோ இல்லை கட்சிக்கு ஆதரவோ பாலிடிக்ஸ்லாம் நீ பேசாதவங்க சேனலில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் பாலிடிக்ஸ் பேசாமல் இருந்தால் அது வந்து தப்பாயிரும். ஏன்னா இங்கே நிறைய பேர் பாலிடிக்ஸ் வந்து பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உண்மையாக பாலிடிக்ஸ் எல்லாருமே பேசணுங்க.
அந்த மாதிரி பேசினாதான் நம்ம இப்போ ஒரு கட்சியை எதிர்த்து கேட்டாதான் அவங்க வந்து மக்களுக்கு நம்மளுக்கு செய்யணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு வருமே தவிர நம்ம எதிர்த்து கேட்காம இருந்தோம்னா அவங்களுக்கே ஒன்றும் அக்கறை இல்லை நம்ம ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்காரங்க அவங்க இந்த மாதிரி ஊழலாம் செய்ய தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம எப்போ எதிர்த்து கேட்குறோமோ அப்போ தான் அந்த கட்சின்னு நான் சொல்லலை, நார்மலாக ஏதோ ஒரு அதிகாரத்தில் உங்களுக்கு மேலே உங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் இருந்தால் அவர் ஏதாவது தப்பு பண்ணால் நீங்கள் எதிர்த்து கேட்கணும். அப்போ தான் அந்த மேனேஜருக்கு வந்து பயம் வரும். அந்த அடுத்த தடவை அந்த தப்பை செய்ய மாட்டார், இவன் எதிர்த்து கேட்குறானே அப்படின்ற மாதிரி. சில பேர் வேணால் ஓவராக அந்த வேலையை விட்டு தூக்குற வேலை இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டி நீங்கள் அந்த இடத்துல எதிர்த்து கேட்டால் இன்னொரு இடத்துல நேர்மையாக இருக்க இடத்துக்கு உங்களுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் பேசலாம். மற்றபடி எந்த ஒரு உள்ள வேற எந்த ஒரு எண்ணமும் வச்சுட்டு நான் அந்த பாலிடிக்ஸ்லாம் பேசலை. இது தாண்டி நான் சப்ஸ்கிரைப் பண்ண 1000 பேருக்குமே ரொம்ப நன்றிகள். இல்லை நான் எத்தனை ஃபேக் ஐடி நானே கிரியேட் பண்ணேன் அப்படின்றத எனக்கு ஒரு 10வது பண்ணியிருப்பேன். பட் அதை தாண்டி 1000 பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நன்றிகள். அடுத்து நான் எப்போவுமே ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கோல் வச்சுருப்பேன். ஸோ இந்த சேனலை ஆரம்பிக்கும் போது ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் தான் ஃபஸ்ட்டு கோலாக இருந்துச்சு. இப்போ அந்த கோல் அப்படியே அப்கிரேட் ஆகுது. 1,00,000 சப்ஸ்கிரைபர் மிகப்பெரிய கோல். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு என்னடா ரொம்ப பெரிய கோலாக இருக்கே அப்படின்னு தோணும். பட் இந்த கோல் தான் இப்போ இருக்க எனக்கு கோல். நான் கிவ் அப் பண்ணவே போகிறதில்ல. முன்னாடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மோட்டிவேஷனலாக பேசின வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், வாழ்க்கையில் எப்போவுமே கிவ் அப்பே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். பட் நானே ஒரு கட்டத்தில் கிவ் அப் பண்ணிவிட்டு ஒரு 6 மாதம் கேப் விட்டு வீடியோ போட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணாமல் கண்டினியூஸாக நான் என்ன தான் ஆனாலும் சப்ஸ்கிரைபர்ஸே இல்லைனாலும் வியூஸே வரலனாலும் வீடியோ போட்டு தான் இருக்க போகிறேன். எனக்கு ஒரு ஹாப்பினஸ் டெய்லி வீடியோஸ் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 10 நாளாக ஒரு 10 நாளாக டெய்லியாக ஒரு வீடியோ கண்டினியூஸாக போட்டுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமும் வீடியோஸ் டெய்லி போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம். எக்ஸாம் இருந்தாலும் சரி படிச்சுட்டு மீதி ஒரு மணி நேரம் அதுக்காக டைம் எடுத்துக்கிட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற விஷயங்களுக்கு உங்களோட ஆதரவை தெரிவிங்க அப்படின்ற மாதிரி என்னோட முழு மனசோட சொல்கிறேன். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். இந்த சேனலை தாண்டி நான் வந்து இன்னொரு SMK என்டர்டைன்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல், ஃபியூச்சரில் வந்து சாங்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஷார்ட் ஃபிலிம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் மேக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். நானே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு சாங் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு சாங் வந்து மேக் பண்ணுறேன். அதை பற்றி நான் ஒரு மோஷன் போஸ்டர் சொல்லியிருப்பேன். பட் வீடியோஸ்லாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ பிரச்சனை அப்படின்னு ஒரு சாங்கு, அதை பற்றி இன்னொரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கலாமே, இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் அப்டேட் ஆகிக்கலாமே அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள். அதே நேரத்தில் ஒரு கோலும் மிகப்பெரிய ஒரு கோல், ஒரு 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு கோலாக வச்சுருக்கோம். 3 வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு எத்தனை வருஷம் ஆனாலும், ஒரு 5 வருஷம், ஒரு 7 வருஷம், 10 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ரொம்ப அதிகமான நாளாக இருந்தாலும் நான் வந்து கண்டினியூஸாக கிவ் அப் பண்ணாமல் போட போகிறேன் வீடியோஸு. நிறைய பேருக்கு என்னால் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். ஸோ இனிமேல் நான் பண்ண போகிற விஷயங்களுக்கு ஒரு ஆதரவு, உங்களோட ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதனால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண 1000 பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். கூடிய சீக்கிரம் இன்னும் நம்ம வளருவோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இவ்வளோ தூரம் நான் வளர்ந்ததுக்கு காரணமாக இருந்த உங்கள் எல்லாருக்குமே நன்றிகள் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் மீ அண்ட் ஆல்சோ ஃப்ரம் மை ஐகானிக் T-shirt. பாய்.